வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிராமரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் ஆசையா பாடலாமா? இலை உதிராமரம். ஒரு விசை கூட வாய்க்கால்கள் வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் கரபவனிலே மரம் நான். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பே. செய்வதெல்லாம் வாய்க்கும், சொல்லுங்க, வெற்றி மேல் வெற்றி காண்பே. பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பே. பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பே. ரெண்டு கையை உயர்த்தி எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள் எப்போதும் பசுமை. ஆசை ஆசையா வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிராமரம். ஆசையா என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிராமரம். துன்மார்க்கர் ஆலோசனை துன்மார்க்கர் ஆலோசனை கேளாமல் வாழ்ந்திருப்பேன். ஜெபம் இல்லாதவங்க கூட நான் டிராவல் பண்ண மாட்டேன். வசனத்துக்கு விருப்பம் இல்லாதவங்களை நான் ஒட்டி வாழ மாட்டேன். பொல்லோரின் சொற்கள் படி நடவாமல் தீனம் வாழ்வே. பொல்லோரின் சொற்கள் படி நடவாமல் தீனம் வாழ்வே. ரெண்டு கையை உயர்த்தி எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள் எப்போதும் பசுமை. ஆண்டவர் சமூகத்துல திரும்ப சொல்லுவீங்களா? வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். என் வேர்கள் நல்ல ஜபமா வாஞ்சையா ஆவில நிறைந்து இலை உதிரா. கர்த்தரின் திருவேதத்தில் கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே. கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே. இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே. இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே. எப்போதும்
பசுமை தப்பாமல் கனி. ரெண்டு கையை உயர்த்தி இந்த காலையில எப்போதும் ஆண்டவரோட உறவாடுகிறதுனாலதான் எனக்கு எப்போதும் பசுமை, எனக்குள்ள இருந்து தப்பாமல் கனிகள். ஹல்லேலூயா. எப்போதும் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா இருதயங்களும் திறந்து கையை உயர்த்தி வாய்க்கால்கள் ஓரத்திலே எங்களை அங்க பிளேஸ் பண்ணிட்டதுக்காக நன்றிப்பா. நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். அன்பு தகப்பனே, உம்முடைய தயவு எங்களை தொடர்ந்து ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து ஆராதனை முழுவதும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பாடுகிற பொழுதே உங்க மகிமை நாங்கள் அனுபவிக்கட்டும். உம்மை ஆராதித்து கனப்படுத்த எங்களுக்கு ஒரு முழு இருதயத்தின் கிருபை எங்களுக்கு கட்டளையிடுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் என்று முழு மனதோடு நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. எஃப் மைனர் கொடுங்க. சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள். அவருடைய தயவு நம்மை நிறைவாய் நிரப்புவதாக. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. இனியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும், உங்க கிருபை இமை பொழுதும். செங்கடலை செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கையை தட்டுங்க சின்ன பிள்ளைகளும் எல்லாருமாய். நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா.
உங்க கிருபை எங்களை விட்டு உங்க கிருபை இமை பொழுதும் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டே புது இருதயம் தந்து விட்டே பலவித சோதனையா பொன்னாக மாற்றி விட்டே புது இருதயம் கையை தட்டி சொல்லுங்க எங்கள் தலையே அபிஷேகம் எங்கள் தலையே அபிஷேகம் எங்கள் தேவன் தேவன் நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீ நாங்கள் போற்றிடும் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைகளை காண்போம் வருடங்களை உமது கிருபைதானப்பா இனி வரும் நாட்களெல்லாம் உங்க மகிமை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் ஆமென் எங்கள் தேவன் தேவன் நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீ நாங்கள் போற்றிடும் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உங்க மகிமை ஹalleluya வருடங்களை உங்க கிருபை கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போம் எங்கள் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கர்மனை எங்கள் தேவன் நாங்கள் போற்றிடும் எங்கள் கர்மனை இனியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதோ உங்க கிருபை இவை பொழுதோ விலகலப்பா ஹalleluya முழங்கள் படிடுவோமா கொஞ்ச நேரம் அப்பாவை நாம் ஆராதிக்கும்படிக்கு அவரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு தேங்க்யூ லார்ட் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நம்மை நாமே தாழ்த்தி அவர் சமூகத்தில் நம்மை வெறுமையாக்கி விட்டு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் நீர் எங்களை பலப்படுத்தும் ஓ ரபா தர கலட்டர தர நலமா ரே நமன கலத்துரபலிய கரபலிய டர நலமா ஹalleluya 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 என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே
என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆமே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. கையை தட்டி பாடுங்க. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் ராஜா, நான் போகும் இடமெல்லாம் நான் அமரும், நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இல்லாம நான் இல்லை, நீங்க இல்லாம நான் இல்லை, நீங்க இல்லாம நான் இல்லை. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, ஓலா தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியலப்பா. நினைச்சு பார்க்க முடியல. கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தறிந்த தெய்வமே, கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தறிந்த தெய்வமே, கலங்கியே நின்ற எந்த வாழ்வே, கலங்கியே நின்ற எந்த வாழ்வே, ஒளியாக வந்துதித்த தெய்வமே, ஒளியாக வந்துதித்த தெய்வமே, ஒளியாக வந்துதித்த தெய்வமே. கண்களை மூடி கையை உயர்த்தி, கண்ணீரில் நான் நின்ற போது கண்ணீரை துடைத்து அதை மாற்றும்படி வந்தது நீர் அல்லவா. ஒருவேளை சிலரை நீங்க பயன்படுத்தினீங்க, ஆனா அதற்கெல்லாம் முழு காரணம் நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவர் அநேக முறை யாருமே பயன்படுத்தப்படாம நீங்களே வார்த்தையை தந்தீங்க, நீங்களே பாடலை தந்தீங்க, நீங்களே பலப்படுத்தினீங்க, நீங்களே நல்ல உணர்வை தந்தீங்க. என் கண்ணீரில் என்னோடு துணை நின்றீரே ஆண்டவரே. ஓலோ, கலங்கியே நின்ற எந்த வாழ்வில் ஒளியாக வந்துதித்த தெய்வமே, ஒளியாக வந்துதித்த தெய்வமே, ஒளியாக. நல்ல முழுபலத்தோட கையை தட்டி உண்மையா பாடுவீங்களா? என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி. உங்க கை தட்டு கேட்கணும், உங்க சத்தமா பாடுகிற பாடல் சத்தம் கேட்கணும். என்னை இந்த பூமியில வாழ வைத்து நித்தியமயோடு வைத்துக் கொள்ளுகிறவரே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே. தவறினான்
என்னை தூக்கியே சுமந்து சென்ற நல்ல கையை தட்டுங்க. என்னை வாழ வைக்கும் அன்பு, என்னை தாங்கி நடத்தும் அன்பு, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. அப்பா என்னை தாங்கி நடத்தும் நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க உங்களால முடியுமா? முடியும்னா சொல்லுங்க. முடியலன்னா அறிக்கை பண்ணுங்க. முடியல, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தரு, கரங்களை தட்டி துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ரகதரபலபரபலபா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா நன்றியோடு. எத்தனை பேர் அவரை உணர்கிறீங்கன்னு தெரியல. அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறாரு. இது அவருடைய சன்னிதானம். அவருடைய ஜனத்தை தேடி இந்த காலையில் அவர் வந்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவருடைய வருகை நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள போதுமானவர். அவர் கையில என்னெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்களோ நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. நீங்க அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா நீங்க அவருடைய மகிமையை பார்க்க முடியும், நீங்க அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தை சொல்லிட்டு செய்யாதிருக்க மாட்டார். என்ன சொன்னாரோ அதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கொண்டு சொல்லி இருந்தாருன்னா இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்வாரு. உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வேன் என்று சொல்லி இருந்தாருன்னா இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. ஓ யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் உங்க கைதட்டு சத்தமாய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா, ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் நன்றியோடு உம்மை வருடங்கள் காலங்களா, வருடங்கள் காலங்களா. சின்ன பிள்ளைகள்
என் துணையாக இருக்கின்றீரே. என் வலப்பக்கத்தில் பயப்படனே என் துணையாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் நாளும் பல 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 பல. ஓ, ஒரு நாளும் என்னை மறவா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நான் நன்றியோடு ஹல்லேலூயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை அன்பு நிறைந்தவரை உள்ளத்தினால் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வம். உலகத்தை அல்லப்பா உண்மையே நேசிப்பே ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எபினேசரே உதவினி எல்லாம் பாடுங்க. எபினேசருடைய மகிமை, எபினேசருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும். ஓ, இதுவரை நீங்க உதவுனீங்கப்பா, உங்க தயவு தானே. இதுவரை எனக்கு உதவி நீரு உண்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. ஓ, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் ஒரு குழந்தைய போல மனப்பூர்வமாய் முழு பலத்தோட அன்பு கூறுவே. இன்னும் ஆர்வமா முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. முன்னும் பின்னும் நெருக்கி என்னோடு இருப்பவரே. ஓ, திருக்கரத்தால் தினம் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். ஓ, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஓ, ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றா என்னை காண்பவரே காப்பவரே. ஓலோ, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறே. என்னை நன்றாய் நீர் புரிந்திருக்கிறே.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ரத்தம் கொடுத்து சம்பாதித்த உங்களை ரட்சிக்காமல் விடுவாரோ? ரத்தம் கொடுத்து சம்பாதித்த உங்களை சின்ன போராட்டத்தில் பின்வாங்க விட்டுருவாரோ? அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மனிதனை போல அல்ல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. தகப்பனே, உம்முடைய அன்பின் ஆழத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனையை தொடர்ந்து நீங்க ஆசீர்வதித்து உங்க நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சங்கீதம் 119 அதுடைய 25வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாமா? ஆமென். என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயர்ப்பியும். இது ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னா, நான் புழுதியில் விழுந்து கிடக்கிறேன், உம்முடைய வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தருளும். ஆமென். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது? நான் புழுதியிலே விழுந்து கிடக்கிறேன். ஆமென். என்னுடைய ஆத்துமா எங்க இருக்கிறது? மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. நான் புழுதியிலே விழுந்து கிடக்கிறேன், ஆனா நீர் எனக்கு வாழ்வு தாரும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் தாங்க நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பே. இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். ஆமென். அழகா இருக்குது அந்த கீழே ஸ்டான்ஸும். அன்னையின் கருவினில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையா. ஆமென். அல்லேலூயா. என்னிலிருந்து நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? தாயின் கருவில் நம்ம உருவான நாள் முதலாய். ஆமென். அல்லேலூயா. நம்மளை கைவிடாமல் இம்மட்டுமாய் நம்ம நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களுடைய கரந்தான் என்னைய தாங்கிடுச்சு. ஆமென். ஒரு மனுஷனுக்கு போராட்டன்றது அங்கிருந்து வருதுன்னு தான் நினைக்கிறேன், அங்கிருந்தே தொடங்கிறது. ஆனா அங்கிருந்தே தேவ தயவு நம்மளை தொடருகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் புழுதியில விழுந்து கிடக்கிறேன். புழுதியிலன்னா தாழ்வுல. ஆமென். தாழ்வுல இருக்கும்போது யாருங்க நம்ம நினைப்பா? தாழ்வுல இருக்கும்போது நமக்கு கூட வருது என்ன தெரியுமா? தனிமை மட்டும்தான். தாவீது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்குறான். நீங்க பார்த்தீங்கன்னா 28வது வசனத்துல பாருங்க, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது.
அவன் தாழ்வில இருக்கிறதுனால, புழுதில இருக்கிறதுனால அவனுக்கு எப்படி இருக்கும்? நித்தம் நித்தம் மனசுல சஞ்சலம், வேதனை, நெருக்கம். ஆனா எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வசனம் என்னை போன வாரத்துல ரொம்ப தேய்ச்சிட்டுங்க. நீங்க ஒன்னு ராஜாக்கள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 1ஆவது அதிகாரம் 1 ராஜாக்கள் 1 அது 1ஆவது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பாப்போம். இந்த வார்த்தை தாவீது எப்போ சொன்னது தெரியுமா? அவனுடைய முதிர் வயதுல, அவனுக்கு மரண தருவாயத்துல இருக்கிறான், பெட்ல இருக்கிறான், அவ்வளவுதான், கடைசி வந்தாச்சு. ஆனா அப்போ அவனுடைய வாயில இந்த வர்ற வார்த்தை பாருங்க, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தர். ஆமென். வாழ்க்கையில எல்லா இக்கட்டுக்கும், தாவீதுக்கு வந்த இக்கட்டுக்கு அளவே இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். ஆமென். புழுதியில கிடக்கிற மாதிரி தான் அவனுடைய சூழ்நிலை, புரியுதுங்களா? ஆமென். சவுலால துரத்தப்படும் போதாவது சரி, வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கையே கிடையாதுங்க சில நேரத்துல தாவீது. சவுலால துரத்தப்படும் போது ஆகீஸ் ராஜா கிட்ட மாட்டும் போது ஒரு பைத்தியக்காரனை போல ஆடுவான் தெரியுமா? அவனுக்கு வேற வழியே கிடையாது, என்ன செய்யணும்னே தெரியாது. அப்பவும் எதிரின் கையில் இருந்து மீட்டது தேவனுடைய கரம் மட்டும்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்று புரியாம செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அது தேவ ஞானமா தாங்க இருந்துச்சு. ஆமென். சில நேரத்தில் சொல்லுங்க, சில நேரத்தில் சில விஷயங்கள் எனக்கு புரியாம சில விஷயங்கள் நான் செய்யற மாதிரி இருந்தாலும் கூட அதுலயும் கூட தேவனுடைய கரமோ துணையோ என்னோடு கூட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு தேவன் மீட்டு என்னை ரட்சிப்பார். ஆமென். எந்த இக்கட்டா இருந்தாலும் சரிங்க, ஆமென், உங்களோடு கூட தேவன் இருந்து உங்களை வழி நடத்துவார். எல்லா சஞ்சலத்துக்கு தேவன் உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார். ஆமென். மனிதர் கைவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வாழ்க்கை குறித்து அடுத்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்கிறது கூட முடியலைனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, இம்மட்டுமாய் என்னை மீட்ட கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் என்னை அற்புதமாய் நடத்த அவர் எனக்கு போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாழ்வு தர அவர் போதுமானவர். ஆமென். உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்றது தெரியுமா? சொல்லுங்க, என்னை திரும்பி உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, என்னை உயிர்ப்பிக்க தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்றது, புழுதில் இருந்த ஜனங்களை, புழுதில் இருக்கிறவனை மீட்டு எங்க உட்கார வைக்கிறவர் அவர்? பிரபுகளோடு கூட. யார் சொல்ல? எத்தனை பேர் சொல்றீங்க நான் புழுதிலே இருக்கிறேன், நான் ஸ்ட்ரக்கா கிடக்கிறேன்? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்குங்க, ஸ்ட்ரக்கா இருக்கிறேன்னா என்னாச்சு? வாழ்க்கை ஸ்ட்ரக்கான மாதிரி இருக்குது, புரியுதா? என்ன ஸ்ட்ரக்கான மாதிரி இருந்தாலும் கூட, திசை தெரியாம நான் நின்னாலும் கூட, ஆமென், ஹல்லேலூயா, கரத்தை பிடித்து இதுதான் வழி, இதில் நீ நடந்து போ என்று சொல்லி தேவன் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார். ஆமென். யாரெல்லாம் மனுஷன் உதவிக்காக இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறீங்க, அவங்கள விட்டுருங்க. மனுஷன் உங்களுக்கு இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா வேணாம். அவங்க என்னங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஆமென். எந்த இக்கட்டானாலும் சொல்லுங்க, என்னுடைய வழியை உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன். ஆமென். நீங்கள் அதே சங்கீதம் வாங்க, சங்கீதம் 119 இருக்கு பாருங்க, 26. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்திரு, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு தேவனுடைய உதவி எனக்கு தேவை? ஆமென். ஹல்லேலூயா. எல்லா உதவியும் அவர்கிட்ட தான் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க உதவி வேணும்ன்றவங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? தேவன் கிட்ட உங்களுடைய வழிகளை எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, I confessed all I have done and you have answered me and teach me. நான் வாழ்க்கையில நான் சொல்லட்டா, நம்முடைய சூழ்நிலைக்கு நம்ம தான் காரணம், நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஆனா தேவனுடைய உதவி எனக்கு வேணும்னா தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? Confess all I had. நான் என்னென்னலாம் பண்ணிருக்கிறேன்
வாழ்க்கையில. புரியுதா? இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணிருக்கிறேன் சொல்லி தேவன்கிட்ட ஒளிவு மறைவில்லாம சொல்ல முடியுமா? நம்மளால மனுஷன்ட்ட சொல்ல முடியாது, மனுஷன் சொல்ல முடியாது. ஆனா தேவன்கிட்ட சொல்லலாம்ல. சொல்லுங்க, நான் தேவன் முன்னால ரியலா இருக்கணும். நான் தேவன் முன்னால எப்படி இருக்கணும்? ரியலா இருக்கணும். I confessed all I have done. என்னென்ன பண்ணிருக்கிறோமோ நம்ம. புரியுதா? சொல்ல இக்கட்ல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும், என்னுடைய வழிகள் எல்லாத்தையும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும், என்னுடைய பாடுகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவர் முன்னால அறிக்கையிடணும். ஆமென். அல்லேலூயா. அதே சங்கீதம் 32:3 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வாசிங்க. 32:3. சொல்லுங்க. நான் அடைத்து வைக்க மட்டும் நித்தமும் என்னுடைய கதறலினால என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. தேவன்கிட்ட வந்தும் தேவன்கிட்ட சேர்ந்தும் நம்மளால ஃப்ரீயா பேசவே முடியல. சிலர் சர்ச்சுக்கு வருவாங்க, அங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு விடுதலை எப்படி வரும்? விடுதலை எப்படி வரும்? சொல்லுங்க. நான் அடக்கி வச்சுக்கிடவே மாட்டேன், விஷயங்களை உள்ளே போட்டு குமுறிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் தேவனிடத்தில் எல்லாத்தையும் ஊற்றுவேன். நான் சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தை தேவன் முன்பாக ஊற்றுவேன். அப்போ எனக்கு வழி திறக்கும். ஆமென். சொல்லுங்க, நான் அடக்கி வச்சுக்கிடவே மாட்டேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு அதுக்கு தான் வந்து இருக்கிறீங்க? வழக்கத்துக்கு போல வந்து போகாதீங்க. வரும்போதெல்லாம் உங்க இருதயத்தை ஃபுல்லா ஊத்திட்டு போயிருங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீது தேவனோடு கூட அந்த அளவுல ஒரு டீப்பான ஒரு உறவு வைத்திருந்தவங்க. என்ன நடந்தாலும் ஆலயத்துல வந்துருவான், என்ன நடந்தாலும் தேவன்கிட்ட பேசுவான். அப்படிப்பட்டவனுக்கு வந்துதான் தேவனுடைய மீட்பு கிடைச்சிச்சுங்க. புரியுதா? இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க உங்களுடைய இருதயத்தை எல்லாத்தையும் ஊற்றுங்க. ஆமென். கன்ஃபஸ் பண்ணுங்க. தேவனே, நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்பாக செய்திருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வழிகள் இப்படிதான் இருக்கிறது, எனக்கு நீர் உதவி செய்யுங்கன்னு யாரை கேட்குறீங்களோ அப்படிப்பட்டவங்களை தேவன் புழுதிலிருந்து உயர்த்தி வைப்பார். ஆமென். ஒன்றாவது காரியம். ரெண்டாவது, இன்னைக்கு 29வது வசனத்துல பாருங்க, பொய் வழியை விட்டு 29 119 29 பொய் வழியை என்னை விட்டு விலக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று அறிக்கையிடு, உனக்கு என்ன தேவனுடைய உதவி கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பொய் வழியை உன்னை விட்டு விலக்கு. ஆமென். சொல்லுங்க. சொல்லுங்க. தேவன் உண்மை உள்ளவர், அவர் உண்மையை தான் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பொய்யாய் நடக்கிறது தேவனுக்கு பிடிக்காது. ஆமென். சொல்லுங்க. நான் நேர்மையா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பொய் வழியில நடக்கிறவன் என்ன தெரியுமா? தன்னையும் கெடுத்துடுவான், மற்றவனையும் கெடுப்பான். ஆமென். தன்னையும் வஞ்சிப்பான், மற்றவனையும் வஞ்சிப்பான். புரியுதா? சொல்லுங்க. என் தேவன் முன்பாக நான் வேஷமா இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா உண்மை உள்ளவர்களே தான் தேவன் தற்காக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் விட்டு விலக்க வேண்டிய விஷயங்களை நான் விட்டு விலகணும், பொய் வழியை விட்டு நான் விலகணும். நீங்க நீதிமொழிகள் நீங்க 2வது அதிகாரத்துல 16வது வசனம் பாருங்க. நீ இளவயதின் நாயகனை விட்டு. ஆமென். இங்க பாருங்க, விட்டு விலக வேண்டிய விஷயம் என்னன்னா 17வது வசனம், இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய. நம்ம விட்டு விலக வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம், இச்சகமான வார்த்தையும் பேசுகிற எந்த மனிதர்களானாலும் விட்டு விலகணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் யாருடைய வஞ்சகத்துக்குள்ளேயும் மாட்டவே கூடாது, அதே போல என் நாயங்கனையும் நான் வஞ்சிக்கவே கூடாது. மேலுள்ள வசனம் பாருங்க, தன் இளவயதின் நாயகனை விட்டு. ஆமென். அது வஞ்சனை இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க?
எத்தனை பேர் என்னுடைய நாயகன் ஏசப்பான்னு சொல்றீங்க? என்னுடைய ஹீரோ ஏசப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. அவரை விட்டுறாதீங்க. விட வேண்டிய விஷயம் தெரியுமா? இச்சகமான நல்லா நைஸா பேசுகிற வார்த்தைகளை விட்டு விலகு. 18வது வசனம் பாருங்க. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள். ஆமே. அல்லேலூயா. ஒருத்தர் நல்லா பேசுறா, ஒருத்தி நல்லா பேசுறா. பார்த்த உடனே சிலர் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பேசினா ஒரு 5 நிமிஷம் பேசினாலே மனக்கவலை எல்லாம் சரியாயிருது. அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகு. அங்கதான் இருக்கு உனக்கு கண்ணி. எப்பவுமே ஒரு பாஷ சொல்லுவாங்க, மண்டைக்கு தான் ஊழியம் செய்யணும், கொண்டைக்கு தான். புரியுதா? நல்லா நேசிக்கிற சிஸ்டர்ன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க. அதுதான் உங்க பாதாள மரணத்துக்கு போற வழி. நல்லா பேசுறாங்க அந்த பிரதர், நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்லை, சர்ச்சில் சில வாலிப பிள்ளைகள் பையன், நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி பழகிறோம். இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அவன் புரியுதுங்களா? சொல்லுங்க. மரணத்துக்கு போகிற வழிக்குள்ளே நான் மாட்டவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு ஆவி, இது ஒரு ஸ்பிரிட், ஏமாத்துற ஆவி. மணிக்கணக்கா ஒருத்தர்கிட்ட பேசுறது, மணிக்கணக்கா ஒருத்தன்கிட்ட பேசுறது, இதெல்லாம் தவிருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வரட்டும் ஒரு ஸ்பிரிட்ல ஒரு விடுதலையே இருக்காது. எத்தனை பேர் எங்கெங்க சிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆவியானவர் பேசுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எங்கேயாவது இச்சகமான வார்த்தைக்குள்ள நீங்க விழுந்து நீங்க சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மரணத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முக்கியமா வாலிப பிள்ளைகள், பெரிய ஆட்கள் யாராவது இருக்கட்டும், உங்களை நீங்க வஞ்சிக்க கூடாது. சொல்லுங்க. என்னைய நான் வஞ்சிக்க கூடாது. என்னை நம்பி இருக்கிற என்னுடைய பெற்றோர்களே நான் வஞ்சிக்க கூடாது. முக்கியமா என் இள வயதின் நாயகனை நான் வஞ்சிக்க கூடாது. ஒரு இருதயம் தானே இருக்கு. எத்தனை இருதயம் இருக்கு? எத்தனை இருதயம் இருக்கு நமக்கு? எப்ப சொல்லுங்க. எத்தனை இருதயம் இருக்கு? ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு யார்கிட்ட கொடுக்கணும்? இயேசு கிட்ட தான் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சுய புத்தி மேல சாய்கிறது, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு மனிதன். சிலருக்கு ஒரு மனுஷனே ஒரு மனுஷிக்கிட்ட பேசாம இருக்க முடியாது. போன்ல பேசாம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. அங்கதான் இருக்கும் உங்களுக்கு கண்ணி. ஏசப்பா கிட்ட பேசாம நமக்கு அது அழகா பாட்டிருக்க, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. யார் இல்லாத நிமிஷம் நினைச்சு பார்க்க முடியல? ஏசப்பா இல்லாத ஒரு நிமிஷம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியலன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம்? அவன் இல்லாம என்னால நினைச்சு பார்க்க முடியல, அவன் இல்லாம என்னால நினைச்சு பார்க்க முடியல. சர்ச்சில் வார்த்தைகள் வரும்போது, சர்ச்சில் தேவன் பேசும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை எப்போ ஒரு புத்தி தெளிந்து எடுக்கும் போது மட்டும்தான் சொல்றோம், அதெல்லாம் வேணான்னுட்டு. ஆனா திருப்பி என்ன பண்றோம்? இந்த சொல்லுவாங்க தெரியுமா, ருசி பார்த்த பூனை. ப்ளீஸ் சொல்லுங்க, நான் உண்மை உள்ளவளா இருக்கணும். ஆமென். ஏசப்பா இருதயத்துக்கு ஏற்றாப்புலையா நான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் உதவி கிடைக்கும். சொல்லுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் உதவி கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அது 2 வசனத்தை நீங்க வாசிச்சு முடிச்சிருங்க. அவளிடத்தில் போகிற 19 வசனம் 2:19, அவளிடத்தில் போகிற அவளிடத்தில் போறோன்னு ஒருவனும் திரும்புறதில்லை. அதுக்கடுத்து ஜீவ பாதையில வந்து சேர்வதும் இல்லை. லவ், இந்த அஃபேர் இந்த மாதிரி போறவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சேர்றது ரொம்ப கஷ்டம். சேர முடியாது. யோசிச்சு பார்க்காதீங்க. விட வேண்டியது பொய் வழியை விட்டு விலகு. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ பாதைகளில் வந்து சேர்வது எங்க? ஆத்துமா நாஸ்தமாயிரும். அலைந்து திரிஞ்சிருவீங்க. வேண்டாம் வேண்டாம்.
ஆமென். புரியுதுங்களா? கீழே உள்ள வசனத்தை பாருங்க. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியில நடங்கப்பா. பைபிள் சொல்லுது நல்லவர் வழியில நடந்துக்கணும். நல்லது தானே வேணும்னு நினைக்கிறோம். ஆமென். பெஸ்டா தானே வேணும்னு நினைக்கிறோம். அப்ப நல்ல வழியில மட்டும் தான் நடக்கிறோம். வேதம் காட்டுற வழியில போதும். சொல்லுங்க, எனக்கு இருக்கிறது போதும். ஆமென். ஹல்லேலூயா. அது நன்மையானது, அதை நான் காத்துக்கணும், அது போதும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த காரியங்கள் பாருங்க. 36வது வசனம், பொருளாசை மேல சாரம். படிங்க பாப்போம். 36 119 பாருங்க. அடுத்து நமக்கு உதவி கிடைக்கணும், நம்ம வாழ்க்கை புழுதிலிருந்து தேவன் தூக்கி விடணும்னா, இறக்க நாங்க பெறணும்னா, ஒண்ணு நம்முடைய காரியங்கள்லாம் தேவனிடத்தில் இருதயத்தை ஊற்றணும். ரெண்டாவது போய் ஒளிகளை விட்டு விலகணும். மூணாவது பொருளாசைக்கு மேல நம்ம சாரக்கூடாது. இங்கிலீஷில் இருக்க அழகா செல்ஃபிஷ் கெயின். என்னது? செல்ஃபிஷ் கெயின் தான் பொருளாசை. ஆமென். தன்னுடைய காரியங்களை மட்டும் குறிச்சு நினைச்சு தன்னுடைய காரியங்களுக்கு மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்றது, இதுதான் பொருளாசை. என் ஞாபகம் தான், என் பிள்ளைகள் ஞாபகம் தான், எப்பவுமே அதே தான். இன்னொன்னு இருக்கு, அன்ஜஸ்ட் கெயின், லவ் ஆஃப் மணி. என்னது? அன்ஜஸ்ட் கெயின், நியாயமல்லாத வழிகளிலிருந்து வருகிற பொருள்கள். எப்படியாவது சரி எனக்கு பொருள் வேணும், எப்படியாவது சரி எனக்கு சொத்து வேணும், எப்படியாவது சரி எனக்கு பணம் வரணும், அவ்வளவுதான். எனக்கு வாழ்க்கைக்கு பணம் தான் வேணும். அது யார் கொடுத்தாலும் எனக்கு என்ன, எப்படி வந்தாலும் எனக்கு என்ன. இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டியது கர்த்தர். அது எந்த வழியில வரணும்? நல்ல வழியில தான் வரணும், தேவன் தருகிற வழியில தான் வரணும். ஆமென். பொருளாசை சொல்லுங்க, பொருளாசை வேண்டாம். செல்ஃபிஷ் கெயின் எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. தனக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்ன வேணும் செய்வேனா, எந்த லெவலுக்கு வேணும் இறங்குவேன், எனக்கு அது வேணும். ஆமென். அப்படிப்பட்ட சுதந்திரங்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஆமென். கடைசியா 37வது வசனம் வாசிச்சிருங்க. கடைசியான வசனம், மாயையே நாம் பார்க்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே மாயை. அழகா ஒரு பாட்டு இருக்குல்ல, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. ஆமென். பூமியே மாயந்தான், பூமியே மாயதான். ஆமென். அதுக்கு மேல நான் கண்ணு வச்சிட மாட்டேன், அதுவுமே போயிடும். சொல்லுங்க, என் அழகு மாயேதான். ஆமென். எத்தனை காலம் இந்த அழகை வச்சுக்கிட்டு இல்லை, எல்லாருக்கும் வயசாயிரும், தோல் சுருங்கி தான் போகும், முடி வெள்ளை ஆயி தான் தீரும். சொல்லுங்க, எல்லாமே மாயை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற சொத்து மாய, வீடு மாய, படிப்பு மாய, எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாய. அதே மேலே நான் கண்ணு வச்சிடக்கூடாது என் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கண்ணு எல்லாம் யார் மேலே வைக்கணும்? தேவன் மேலே வைக்கணும். ஆமென். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே, வார்த்தைக்கு
என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்றழைத்தே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்றழைத்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29, 23 வாசியங்கள். நீதிமொழிகள் 29, 23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ எல்லாரும் சொல்லுங்க கனமடைவான். சொல்லுங்க கனமடைவான். யாருக்கு தான் கனப்படுத்துதல் பிடிக்காது சொல்லுங்க? பெரிய ஆளா தெரிவா, ஆசீர்வாதமா இருப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க மரியாதையா வாழணும், கௌரவமா வாழணும். அல்லேலூயா. கௌரவமா வாழணும், மரியாதையா வாழணும்னா பணக்கார இல்ல, மனத்தாழ்மை உள்ளவன். நல்ல மதிப்பு வாழ்க்கையில வாங்கணும், நன்மதிப்பு பெறணும் அப்படின்னா ஆண்டவருக்கு சொல்றார், உன்னுடைய மனசுல ஒரு தாழ்மை வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே என் தாழ்மையுள்ள மனதை எனக்கு நீங்க தாங்கப்பா. பைபிள்ல பல்வேறு இடத்துல நீங்க பார்க்க முடியும், மேன்மைக்கு முன்னானது நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகள் 18:12 அதை சொல்லுது. வாசிங்க பக்கத்தில் சட்டு சட்டு சட்டுன்னு படிக்க போறீங்க. நானும் ஒரு 1/2 hourல ஷார்ப்பா முடிக்க போறேன். என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நல்லா கவனிங்க. தாழ்மையை குறித்த சில சத்தியத்தை உங்களோட கூட பேசும்படி கர்த்தர் என்னை உணர்த்தினார். வேகமான அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 22 4ஆம் வசனத்தை பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சத்தமா கவனிக்கிறீங்களா? இதை நான் கொஞ்சம் ரோமன் கத்தோலிக்க பைபிளை எடுத்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை ஒண்ணு அங்க இருந்துச்சு. அடக்க ஒடுக்கமா இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா. என்னதுங்க? நான் அந்நிய மொழி பேசினேன் இப்போ, அதனால உங்களுக்கு கேட்காது. சொல்லுங்க. கேட்டுடுச்சோ? தெரியாம கேட்டுட்டு போல. என்னதுங்க? பொம்பளை பிள்ளைன்னா ஒரு அடக்கம் ஒடுக்கம் வேண்டாமான்னு கேட்ட காலங்கள் தாண்டி நான் ஆம்பளை பையன். என்னது? அடக்க ஒடுக்கமா இருக்கணும், நடக்க வேண்டிய வழியில நடந்தாதான். தேசத்தை தீட்டுப்படுத்துகிற பாவங்களை நேத்து நாங்க உபவாச ஜெபத்துல பார்த்தோம். எசேக்கியேல் 22 இருக்குது. அதுல 6வது 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேசத்தை தீட்டுப்படுத்துறது முதல்ல பிரிவினை. செத்தால அவட்ட பேச மாட்டேன். செத்த பிறகு நீங்க யார்கிட்ட பேச வரிய? உங்ககிட்ட தான் ரொம்ப பேர் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாது. சப்போஸ் செத்த நீங்க திடீர்னு பேசிட்டீன்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும்? ஆனா பேசுறதுல என்னது? செத்தாலும் என்ன பண்ண மாட்டேன். போங்கயா சும்மா வீரா. அந்த மாதிரிலாம் பிரிவினை பகைய வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாகு முன்னாடி பேசாத ஆள்கிட்டலாம் என்ன பண்ணிடுவேன்? பேசிட்டு தான் சாவு. கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, அவர் வழக்காடுவார். அல்லேலூயா. நீங்க கேள்வி கேட்க கேட்க தான் பிரச்சனையே கூடுது. ஆமென். நீங்க யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. 2வது அங்க இருக்குது பாருங்க, 7ஆம் வசனமாப்பா இல்ல 6ஆம் வசனம் தானா? தாய் தகப்பன்மாரை
7வது வசனமா, உன்னிலுள்ள தாய் தகப்பன்மாரை கவனிங்க. குட்டி பிள்ளைகள், அப்பா அம்மாவை நீங்க அற்பமா எண்ணுனீங்கன்னா இது தேச குற்றம். இதுல சில நேரத்துல அப்பா அம்மாவை அற்பமா என்றதுக்கு பெரிய ஆட்களும் தப்பு பண்றிய. தாத்தா பாட்டிய வீட்டுல எப்படி பேசுறிய? கிளடு, சும்மா இரு, வயசாயிட்டல, வாயை மூடிட்டு. அப்போ இதுவும் என்ன சொல்லும்? அப்படிதான் சொல்லணும் போல. எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஒரு பெரிய கதை சொல்லுவார். கவனிங்க. ஒரு வீட்டுல ஒரு அடக்க ஆராதனை முடிஞ்சிடுச்சு. கவனிங்க, அடக்க ஆராதனை முடிஞ்சிட்டு, அடக்க ஆராதனை முடிச்சிட்டு சுடுகாட்டுல இருந்துட்டு அந்த வீட்டு தலைவர் வேகமா வராரு. வேகமா வந்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு கைய கால கூட கழுவல, கைய கால கூட கழுவல. வேகமா அப்பா படுத்திருந்த ரூமுக்கு போறார். எதுக்கு போறாருன்னா, அப்பாவுக்கு கொடுத்திருந்த ஈய தட்டும் ஈய டம்ளரையும் தூக்கி தூர போடுறதுக்கு போறாரு. வேகமா போறவற்றை நிறுத்தி பைய கேட்கான், எப்பா எங்கப்பா போறீங்க? கைய கால கழுவ வேண்டாமாப்பா? கழுவுங்கப்பா. இல்லல, கிளட்டு கொடுத்தது அந்த பாத்திரம் அங்க அப்படின்னு. நான் அப்பளே எடுத்து வச்சிட்டேன். அப்பளே ஏல அதை எடுத்து வெளியே போடு. இல்லப்பா, உங்களுக்கு வயசாகும் போது அதுலதான் நான். பெரியவங்க அப்பா அம்மாவுக்கு, அதுக்காக அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அடிமையாக முடியாது. அதுவும் ரகசியம் இருக்குது, பைபிள்ல இருக்குது. பிள்ளைகளே, பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை என்ன மூட்டாதீங்க? எரிச்சல் மூட்டாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. சொல்லுங்க, மனத்தாழ்மை வேணும்னா நான் என்னை நானே என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். வேகமா உங்களுக்கு 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். 2 நாளாகமம் 36 திருப்புங்கள். 2 நாளாகமம் 36 வேகமாயிடுங்க. 2 நாளாகமம் 36 அதனுடைய 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்னாக தன்னை. எனக்கு அருமையானவர்களே, தாழ்மை என்பது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்னாடி நம்ம கொடுக்கிற தாழ்மை. யாருக்கு முன்னாடி? 2வது வார்த்தைக்கு முன்னாடி நம்ம கொடுக்கிற. வசனம் வருது சபையில, வசனம் வந்தாலும் நம்ம வசதியை தான் பார்த்து செயல்படுறோமே தவிர வசனத்துக்கு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்ல மாட்டேங்கிறோமே. இப்ப கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் சுமந்து வந்த ஊழியக்காரனை அற்பமா என்றது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக, என் வார்த்தைக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறது தான் உண்மையான தாழ்மை. அதுதான் உண்மையான தாழ்மை. நீங்க லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். லேவியராகமம் 23. இந்த 2 பகுதி வேகமா, பைபிள் திருப்புற சத்தமே கேட்க மாட்டேங்குதே. நீங்க சாஃப்ட் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? 23, 27 வாசிங்க. அந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும். சத்தம் எல்லாம் படிங்க. சபை கூடும், அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு என்ன செலுத்த கடவீர்கள்? அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவாரண நாளா இருக்கிறபடியினால் அதில் யாதொரு ஓய்வு நாள், கர்த்தர் சமூகத்தில் வர்ற நேரத்தில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளில் தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் இராதபடிக்கு என்ன பண்ணுவான்? அந்நாளில் ஒரு ஆத்துமா யாதொரு வேலை செய்தால் அந்த ஆத்துமா அவன் ஜனத்தின் நடுவில் வைக்காமல் என்ன பண்ணுவேன்? அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த. அதில் உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ண வேண்டும்? மனத்தாழ்மை உள்ளவன் கனம் அடைவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க தாழ்மைப்படுத்துறீங்களா? கட்டளைகளுக்கு முன்னாடி தாழ்மையா நடக்கிறீங்களா? சரி ஆண்டவரே,
சரியாண்டவரே. நீங்க ஒரு பகுதியை வாசிங்க. சங்கீதம் 40ல் நீங்க திருப்புவீங்கன்னா ரொம்ப அற்புதமான பகுதி இது. கர்த்தரை இப்போ வெளிப்படுத்துகிற பகுதி. என் கூட சேர்ந்து நீங்க வாசிங்க. 6வது 7வது வசனம் பாருங்க. பலியையும் காணிக்கையும் நீர், அதாவது அவர் கேட்கலன்ட்ல, அவர் கீழ்ப்படிதலை விட பலியை காணிக்கையை முக்கியப்படுத்துறது இல்லை. சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் என்ன பண்ணல, மாறாக இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எதை விரும்புகிறேன். ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும்பா? ஆண்டவர் கேட்பாரு, எனக்கு நீ செவி கொடுப்பியா? உடனே எஸ் சொல்லுவியா? எஸ் ஆண்டவரே. நீங்க என்ன வார்த்தை கேட்குறீங்களோ அதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சா obedience is the real humbleness. எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதலே உண்மையான தாழ்மை. இந்த வசனம் நீங்க படிச்சீங்களா? இந்த சங்கீதத்தில் இது யாரை குறிச்ச தீர்க்க தரிசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறிச்ச தீர்க்க தரிசனம். இதோ பிதாவுக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன பண்ணுகிறேன். எல்லாம் கையை கும்பிடுவீங்களா? உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று நீரே என் நல்ல பரிசுத்த செம்மையான வழியிலே. சரி, உங்களுக்கு நான் சொல்ல வந்த முதல் காரியத்தை சொல்லிட்டேன். நீங்க கனம் அடையணும்னா கர்த்தருக்கு எல்லா நேரமும் கீழ்ப்படிங்க. உங்க காதுகள் எப்போதுமே ஆண்டவரை சொல்லுங்கப்பா செய்யறேன்ப்பா, சொல்லுங்கப்பா செய்யறேன்ப்பா. நீங்க சொல்லாத எதையும் நான் செய்ய துணிகரப்படவே மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தாததுனால அந்த 2 நாளாகமத்துல நீங்க படிச்சீங்க பாத்தீங்களா? ஆரம்பத்துல 36 அந்த 14 இருந்து கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். அது மட்டும் வாசிங்க. அடுத்த காரியத்துக்கு 2வது போயிடலாம். 2 நாளாகமம் 36 14 இருந்து படிங்க. யாவரும் கூடி ஊழியருடைய வார்த்தையோ கர்த்தருடைய வார்த்தையோ தாழ்த்தாம அருவருப்புகளை மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தம்முடைய வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராக இருந்தபடியினால் அவரிடத்துல தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே பிரசங்கம் பண்ணவே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சிலர் கேட்போம், டெய்லி இந்த பிரசங்கம் தானா, இப்படிதான் பிரசங்கம் பண்ணணுமா? ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிற நாட்கள் உண்டு. ஆனால் அதே நேரம் நமக்கு உபதேசிக்கிற நாட்கள் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 16ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை, அவருடைய வார்த்தையை, அவருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய உக்கிரம் சகாயமில்லாமல் போயிற்று. கீழ்ப்படியாத பிள்ளைக்கு கர்த்தருடைய உதவி இல்லை. கவனிக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய காரியங்கள்ல கீழ்ப்படிதல் தான் முதல் தாழ்மையின் அடையாளம். 2வது தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் இதுதான் அடுத்த மனத்தாழ்மை. ஆண்டவருக்கு கீழ்ப்படுற பிள்ளை அடுத்தவங்களை தன்னை விட மதிக்க கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு இதுலதான் ரொம்ப பேர் ஃபெயில். நம்மை முன்னிறுத்துகிறோம், மற்றவர்களை சில நேரத்தில் குறையும் சொல்லிவிடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆங்கிலத்தில் இது எப்படி இருக்குன்னா, give importance to others. வேண்டியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சபையில் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கிறோமா? எல்லாருமே இதுல பெரும்பாலான பேர், கவனிங்க, பெரும்பாலான பேர் எந்த ஊருன்னு கேட்கறது, அதை தாண்டி என்ன வேலைன்னு கேட்கறது, சிலர் ஜாதி கேட்கறது, என்ன வருமானம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்,
வெளியில பார்த்து தான் பழகுறோமே தவிர மற்றவங்களை நம்ம மரியாதையா நடத்துறோமான்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இன்னைக்கு. நான் சொல்றேன், அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், அவங்கள்ட்ட ஒரு சிரிப்பு சிரிச்சு நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. உண்மையை அவங்கள மதிக்க கற்றுக்கிடுங்க. மற்றவர்களை உங்களிலும், இதான் மனத்தாழ்மை. அவளா என் கால், யாரெல்லாம் கால் தூசிக்குன்னு யாரையாவது சொல்லியிருந்தீங்கன்னா உங்க பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீங்க எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்கிய ஒரு ஏணி வச்சாலும் எட்டாது அந்த ஏணி, அதுதான் பாதாளத்துக்கு கூட்டு போற கீழ் நோக்கும் ஏணி. அவளா ஏணி வச்சாலும் எட்ட முடியாது ஏன் உயரத்தை. சாரி, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். ஒவ்வொரு நாளும் மற்றவங்களை உங்களை விட முக்கியமானவங்களை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க லூக்கா 14:10 ஆண்டவர் சொல்லி தர்றாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போனா அங்க போன உடனே இருக்கிற மெயின் சீட்ல போய் என்ன பண்ணாத, உட்காராத. நீ என்ன பண்ணு, இருக்கிறதுலயே தாழ்மையான இடத்துல போய் உட்காரு. சொல்லுங்க, அடக்கம் ஒடுக்கம். எனக்கிட்ட என்ன இருக்கணும், நான் ஒரு கம்மல் போட்டாலும் 10 பேர் பார்க்கணும், நான் ஒரு செருப்பு போட்டாலும் 10 பேர் பார்க்கணும், நான் முடி வெட்டினதை முக்குக்கு முக்கு எல்லாரும் பார்க்கணும். இந்த பேய் தான் உங்களை கெடுக்குது. பெருமைக்காக ஆடை உடுத்தாதீங்க, பெருமைக்காக ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு நன்மை கர்த்தர் தந்திருக்கிறாரா, முடிஞ்ச மட்டும் மனசார அவருக்கு நன்றி சொல்லிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. அடுத்தவங்களை ஒரு நாளும் போட்டியா நினைக்காதீங்க. ஒரு நாளாவது புல்லட்ல போயிருவேன், ஒரு நாளாவது பிளைட்ல போயிருவேன், ஒரு நாளாவது நானும் பெரிய ஆள்னு காட்டிடுவேன். தவறு, தவறு, தவறு. மனத்தால் இந்த விஷயத்திலேயே 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ற வசனம் இருக்குது பைபிள்ல, குறைஞ்சது. தாவீது, நல்ல கவனிங்க, தாவீது ராஜாவாய் நல்லா உயர்த்தப்பட்டுட்டான். அவனுக்கு எதிராக கடைசி வரைக்கும் போராடின சவுலுடைய குடும்பத்தை கர்த்தரே கொன்னுட்டாரு. ஆனா கூட ராஜாவா வந்து உட்கார்ந்த பிறகு அவன் கேட்கிறான், இன்னும் சவுலின் குடும்பத்துல யாருக்காவது நான் உதவி செய்ய வேண்டியிருக்குதா? அப்பந்தான் யோனத்தானின் குமாரனை குறிச்சு எல்லாரும் சொல்றாங்க, அவனுக்கு நடக்க முடியாது, அவனை தூக்கிட்டு தான் வரணும். அவன் சொன்னான், இல்ல கூட்டிட்டு வா, அவனும் நானும் ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடணும். யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை பேர்கிட்ட இந்த ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த ஈக்குவாலிட்டிக்கு தாங்க கம்யூனியன்கிற ஒரு விஷயத்தை தெய்வம் வச்சாரு. ஒரே சரீரம், ஒரே மாமிசம். புருஷன்ட்ட எவ்வளவு ஈகோ வச்சிருக்கிறீங்க தாய்மாரே, மனைவிட்ட எவ்வளவு ஈகோ வச்சிருக்கிறீங்க. ஈக்குவல் வருமா அப்படின்னு கேட்குறீங்களே. வசனம் சொல்லி இருக்குது, ஃபேமிலி லைஃபை குறித்து பேசப்படுற எபேசியர் 5 22 வசனம் வந்து மனைவிகளேன்னு ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் 21 என்ன சொல்ல தெரியுமா? நீங்க ரொம்ப தெளிவா படிக்க முடியும். 21 படிங்க. 5:21, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க. திருமண வாழ்க்கைங்கிறது 2 பேர் உள்ள வாழ்க்கை இல்ல, 3 பேர் உள்ள வாழ்க்கை. அந்த 3வது நபர் உங்களை இணைத்தவர், உங்க சாட்சி தேவன். நீங்க என்னெல்லாமோ மனைவியை பேசலான்ட்டு இல்ல, என்னெல்லாமோ கணவரை பேசலான்ட்டு இல்ல, சாட்சி வெளிப்படும். தயவு செய்து உங்களிலும் மற்றவங்களை எப்படி எண்ணுங்க ப்ளீஸ். honor others so that you be honored, you will receive honor. எனக்கு மட்டும் மேன்மை வேணும், எனக்கு மட்டும் மகிமை வேணும் இல்லைங்க. அவங்கள மதிங்கங்க, அவங்கள மதிங்கங்க. கணவருக்கு மேல பெண்களுடைய சத்தம் எழும்பிச்சுன்னா அந்த வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியே போயிருவார். மனைவியை அடிமையாய் நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் உங்க வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியே போயிருவார்.
பிள்ளைகளை வசனத்துல நடத்தாமல் இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா தன் பிள்ளையை இஷ்டத்துக்கு வளர்க்கிற தாய்க்கு அவன் என்னத்தை உண்டு பண்ணுவான்? ஆண்டவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். என்ன செய்ய போறீங்க? மற்றவர்களை மேன்மையா எண்ணுங்க, அவங்க கூட நேரம் செலவு பண்ணுங்க, அன்பாருங்க. அப்பந்தான் மனத்தாழ்மை உள்ளவன் என்ன அடைவான்? நேரம் ஆயிடுச்சு. மூன்றாவதான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த செய்தி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ஏசாயா 43:23 பாருங்க. ஏசாயா 43:23 வாசிங்க சீக்கிரமா, ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். என்ன பண்ணலையா? அடுத்து ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுற விஷயம், நம்முடைய மனத்தாழ்மை எங்க காட்டணும்னா நம்முடைய காணிக்கையில காட்டணுமா? நீங்க மேல வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 21ஆம் வசனத்துல, இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்களின் துதியை, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து. என்ன மனசளித்து போனோம்? என்னங்க ஜோமன் என்ன நடக்குதுங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களை ஜீவ பலியாய் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற அந்த தேவ பயத்துக்கு அடுத்த விஷயத்தை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் கரெக்டா வரும். நான் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் இதை பேசி முடிக்கிறேன். என்ன கவனிங்க. ஒரு காரியத்தை இந்த சின்ன ஊழிய அனுபவத்தில் பார்த்துட்டேங்க. பண ஆசை உள்ளவனோ பொருளாசை உள்ளவனோ மற்றவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தாங்க காணிக்கை தசமபாகங்கிற பிரசங்கம் சர்ச்சில் வந்துட்டா ஒரு ரிபல்லியஸ்குள்ள வந்துருவாங்க. நான் உங்களை தாழ்மையா சொல்றேன், உங்க பணமோ உங்க பர்சோ ஆண்டவருக்கு தேவையில்லை, உங்க மனசு மட்டும்தான் ஆண்டவருக்கு தேவை. மனசை கொடுத்தவங்களுக்கு இந்த பிரசங்கம். அவர் என்ன கேட்கிறாரு? நான் உங்கள்கிட்ட வந்து கிடுக்கு பிடியா அதை கொடு இதை கொடு நான் கேட்கல, ஆனா நான் சில ஒழுக்கம் வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஒழுக்கம் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல நீங்க 15ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி நான் உன்னை என்ன பண்ணுவேன். ஆனா அத முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் 14ல. என்ன சொல்றார்? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலினா பிதாவை ஸ்தோத்திரம் இல்ல, நன்றி காணிக்கை செலுத்தின்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா காணிக்கையோட சபைக்கு வரணும். நமக்கு இன்னைக்கு பாருங்க, காசை மட்டும் பேசக்கூடாது, வேற எல்லாம் பேசலாம். ஏன்னா இதுல சிலர் சொல்றது எல்லா இடத்துலயும் நாங்க என்ன கொடுக்க வேண்டி இருக்குது. நான் சொல்றேன், அங்க கட்டாயத்தினால கொடுப்பீங்க, அங்க லஞ்சத்துக்காக கொடுப்பீங்க. ஆனா ஆண்டவர் சபையில சொல்றார், உன் உற்சாக பலிகளை கொண்டு வா. என் சமூகத்துக்கு நீ வரும்போது எப்படி வரக்கூடாது? இப்போ அவன் மத்தவன மாதிரி கொண்டு வான்னு சொல்லி இருக்கிறாரா? தன் தகுதிக்கு ஏற்ப, தன் வருமானத்துக்கு ஏற்ப. 2 காசு உள்ள விதவை என்ன கொடுத்தா? மற்றவங்க எல்லாம் தங்க பரிபூரணத்திலிருந்து 2யுமே பார்க்கிறார். நல்லா கவனிங்க ப்ளீஸ். ரொம்ப பேர் காணிக்கை விஷயத்துல தாழ்மையாவே கிடையாது. ஐயோ ரொம்ப ப்ரௌடு. எனக்கு நான் சொல்ல, இந்த ப்ரௌடு பண்றவங்ககிட்ட நான் கையில காணிக்கை வாங்குறதே கிடையாது, எனக்கு அது விருப்பமும் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காணிக்கை என்பது பழைய ஏற்பாட்டில் நான் நல்லா படிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுறதை நீங்க கற்றுக்கொள்றதுக்காக ஜீவ காலமெல்லாம் அது ஒரு வழிமுறையை சர்ச்சில் கர்த்தர் வச்சிருக்கிறார். 2வது, உங்க பாவ விமோசனத்துக்காக தான். நான் தான் இந்த நாட்டில் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவரை காப்பாத்துறதுக்கோ சர்ச்சை காப்பாத்துறதுக்கோ நீங்க காணிக்க கொடுக்க வேண்டாம். உங்களுடைய 100% ஆசீர்வாதமும் பரிசுத்தமாக்கப்பட உங்களுடைய காணிக்கைகளினால கர்த்தரை என்ன பண்ணுங்க, நீங்க கணம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். இப்போ அதுல ஜெபம் பண்ணி எடுத்து பயன்படுத்துறோம்னா நாங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், அதை அவர் பார்த்துக்கிடுவார். உங்க கண்ணு உங்க ஐஸ்வர்யத்தின் மேல வைக்க வேண்டாம், உங்க கண்ணு அடுத்தவங்க ஐஸ்வர்யத்தின் மேல வைக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் அந்த பகுதியை பாருங்களேன், 43 அதிகாரத்தில் அதை மட்டும் படிங்க, நம்ம முடிச்சிடலாம். 43
அந்த 23 வசனம், உன் ஆடுகளை தகன பலிகளாய் நீர் எனக்கு என்ன பண்ணல? எல்லாரும் படிப்பீங்களா? உன் பலிகளினால் நீ என்ன பண்ணல? காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை என்ன பண்ணல? அதாவது என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உற்சாகமா செய்யாததுனால நான் உன்னைய கஷ்டப்படுத்தியும் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. சிலர் இதை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னா, அதான் கேட்கலையே. சூப்பர் சூப்பர், அட்வான்டேஜ் அட்வான்டேஜ். ஆண்டவர் சொல்றாரு, அட்வான்டேஜ் எடுக்க நினைக்காத, அட்வான்டேஜ் எடுக்க நினைக்காத. ஆண்டவர் சில இடத்துல அமைதியா இருக்காருன்னா இளக்காரமா நினைச்சிடாதீங்க அவரை. அவர் கீழே அதை பேசுறாரு பாருங்க, தொடர்ந்து படிங்க. தூபம் காட்டும்படி உன்னை, ஏன்னா உனக்கு அது வருத்தமா இருக்குன்னு செய்யாத. அடுத்து சொல்றார் அடுத்த வசனத்துல, நீ எனக்கு பணத்தால் என்ன வாங்கிட்டு வரல? யோசித்து பாருங்க. இவர் ஒரு மணவாட்டிட்ட மணவாளன் என்ன பண்றாரு? உறவாடுறாரு. அவன் மேல நான் எதிர்பார்க்கிறேன், அவன் கஷ்டமா இருந்தா விட்டுரு பேசும்ல. ஆனா கஷ்டமா இருந்தா விட்டுருன்னா அப்படியே விட்டுருவோமா? அந்த மணவாட்டிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அன்பா செய்யறாளா? தாழ்மையா செய்யறாளா? கீழே பாருங்க, உன் பலிகளின் நிலத்தினால் என்ன என்ன பண்ணல? எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதியான காணிக்கை செலுத்தினா அவர் திருப்தி ஆவார். அவரை திருப்திப்படுத்தாம நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? பொறுங்க ஆண்டவரே, நான் திருப்தியான பிறகு காணிக்கை கொடுக்க. ரொம்ப பேர் அப்படிதான். எனக்கெல்லாம் நல்லா ஆன பிறகு நான் நல்லா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், காணாமலே போயிட்டாங்க. நான் ரொம்ப பேரை பார்த்துட்டேங்க. நீ என்னை திருப்திப்படுத்தணும்னா நீ மனுஷன் சொல்ல வேண்டியதில்லை, நீ மனுஷன் சொல்ல வேண்டியதில்லை. மாறாக என்ன தெரியுமா செஞ்சிருக்குது இந்த ஜனம்? உங்க பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி, உங்க அக்கிரமத்தினால் என்ன பண்ணீங்க? ஆனாலும் நானே உன் மீறுதலை நிமித்தம் என்ன பண்ணேன்? உன் பாவங்களை நினையாதிருப்பேன், திரும்பி வா, உன்னை தாழ்மைப்படுத்த. அப்ப 3 காரியம் மனத்தாழ்மையின் அடையாளம். 1 கீழ்ப்படிதல், 2வது சத்தமா சொல்லுங்க, மற்றவர்களை உங்களிலும், 3வது நம்முடைய பலிகளினால் அவரை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நான் யாரை ஹானர் பண்றேன்? சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன், ஐஸ்வர்யவான் இன்னும் உண்மையா ஆசீர்வதிக்கப்படணும்னா உண்மையா நடந்து கொள்ளுங்க. பலிகளினால் கர்த்தரை என்ன பண்ணுங்க? கனப்படுத்துங்க. பாஸ்டரை காப்பாற்ற வேண்டாம், சபையை காப்பாற்ற வேண்டாம், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் தாழ்மைப்பட்டால் கனம் யாருக்கு? சொல்லுங்க, கர்த்தருக்கு இல்ல, உங்களுக்கு. மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். ஜோமனோம தேவ சமூகத்தில் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்ததற்கு நன்றி. திரும்ப ஒரு விசை வீட்டில் போய் இந்த வசனங்களை தியானிங்க. Thank you Lord. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமை, ஆசை ஆசையாய் சுகந்த வாசனையாய் பாடுங்கள் நுகர்ந்து. தகப்பனே தகப்பனே, எல்லாருமா பாடுவீங்களா? தகன ராஜாவே தகப்பனே ஏசையா